போன முறையெல்லாம் மார்ச் 10ஆம் தேதியே அறிவித்தார்கள். இந்த முறை மார்ச் 16ஆம் தேதி அறிவித்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை எல்லாம் முடித்துக் கொண்ட பிறகு தேதியை தள்ளி போட்டு இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு. ஜூன் 4ஆம் தேதி தான் நாம் 19ஆம் தேதி பதிவு பண்ணக்கூடிய வாக்குகளை எண்ண போகிறார்கள். ஏறத்தாழ 45 நாட்களுக்கு மேலாக காத்திருக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் அட்டானமஸ் பாடி என்று சொல்லுவது, சுதந்திரமாக இயங்குகிற ஒரு அமைப்பு என்று சொல்லுவது ஏற்புடையதாக இல்லை. மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. இந்த தலைமை தேர்தல் ஆணையர் தனி ஒரு ஆளாகத்தான் அண்மையிலே சில நாட்களாக இருந்தார். ஏற்கனவே ஒரு ஆணையர் பதவி காலியாக இருந்தது. அண்மையிலே ஒரு ஆணையர் பதவி ராஜினாமா செய்து பதவி விலகி அந்த இடம் காலியாக இருந்தது. அந்த 2 இடங்களையும் இப்போது பிரதமரும் அமித்ஷாவும் சேர்ந்து நிரப்பிவிட்டார்கள், முடிவு செய்து விட்டார்கள். ஆணையர்களை நியமிப்பதற்கென்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை தந்திருந்தது. ஒரு தேர்வு குழு அமைத்தது. அதில் எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர், உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஆகிய 3 பேரும் இணைந்து எலெக்ஷன் கமிஷனர் இடம் காலியாக இருந்தால் அதை நிரப்ப வேண்டும் என்பதுதான். ஆனால் இவர்கள் தமது அறுதி பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் புதிதாக ஒரு சட்டத்தை இயற்றி பிரதமர், அத்துடன் அவர் விரும்புகிற ஒரு அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி தேவையில்லை என்று ஒரு சட்டத்தை இயற்றிக் கொண்டார்கள். அந்த சட்டத்தின்படி எதிர்க்கட்சி தலைவரே போகாத நிலையில் மோடியும் அவருடைய அமைச்சர் ஒருவரும் சேர்ந்து இன்றைக்கு புதிதாக 2 பேரை நியமித்து, அந்த 2 பேரும் தலைமை தேர்தல் ஆணையர் ஒருவரை சேர்த்து 3 பேரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த தேர்தல் தேதிகளை அறிவித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறதா என்கிற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக வெளிப்படையாக RSS உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகளை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிற நிலையில் இவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு உருவாக்கி இருப்பார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. BEL என்கிற ஒரு கம்பெனி, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அதிலே இருக்கக்கூடிய அதிகாரிகளில் பலர் RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள், அதில் உள்ள இயக்குநர்கள். அங்கேதான் இந்த EVM என்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் தயாரிக்கப்படுகிறது. அதற்கான டிவைசஸ், வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தும் போது அது எப்படி இயங்குகிறது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றுதான் டிவைஸ் என்று பெயர். அதை தயாரிக்கிற இடத்திலே RSS காரர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் யோசித்துக் கொள்ளுங்கள், சிந்தித்து பாருங்கள். தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தாலும், இப்போது நியமிக்கப்பட்டிருக்கிற ஆணையராக இருந்தாலும், இவர்கள் எல்லாம் இந்த பதவியிலே தங்களை நியமித்தவர்கள் இவர்கள்தான் என்று சங்பரிவார்கள் மீது மிகுந்த விசுவாசத்தோடு இருக்கக்கூடியவர்கள். ஆகவே தலைமை தேர்தல் ஆணையர், புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற 2 தேர்தல் ஆணையர்கள் இயல்பாக இந்த பதவியில் தங்களை அமர்த்திய மோடிக்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள், பாரதிய ஜனதா கட்சிக்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள், RSS இயக்கத்திற்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள். ஆக அவர்கள் உருவாக்கிய EVM, அவர்கள் அறிவிக்கிற தேர்தல், அவர்கள் நடத்தப் போகிற தேர்தல், வேறு வழியில்லை. மக்கள் மீது நம்பிக்கை வைத்து நாம் களத்திற்கு போகிறோம்.